Assalamualaikum everyone, welcome back to my channel. So thank you very much for watching my videos. நீங்கள் எல்லாரும் என்னோட வீடியோஸ் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லெவல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிகினரா, இன்டர்மீடியட்டா இல்லை அட்வான்ஸ்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிகினர் லெவலில் இருந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஷின்சான் வீடியோஸ், ஹிந்தி ஷின்சான் கார்ட்டூன்ஸ், அப்புறம் ஹிந்தி மூவிஸ் இதை எடுத்தோன்னே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப வெறுப்பாயிடும். ஏன்னா அதில் உள்ள எதுவுமே புரியாது. ப்ளஸ் நியூ லாங்குவேஜ் புரியாமல் கேட்குறப்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மிஸ்டேக்கை வந்து நான் என்னோடய ஸ்போக்கன் அரபிக் கிளாஸ் போகிறப்ப நான் இதை பண்ணேன். நான் வந்து ஸ்போக்கன் அரபிக் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து எனக்கு ஒரு குரூப் தெரியும், அந்த குரூப் வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. பட் ஆனால் அது எல்லாமே வந்து இன்டர்மீடியட்கானது, நல்ல ஓரளவுக்கு அரபிக் தெரிஞ்சவங்களுக்கானது. அங்கே அதுக்கான ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதை பரவாயில்ல லாங்குவேஜ் தானே, என்னால் ஹிந்தி கற்றுக்க முடியும், ஃப்ரெஞ்சு கற்றுக்க முடியும்னா எனக்கு அரபிக்லாம் ஈஸியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் அதில் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியுது, அதில் அவங்க பேசுகிற எதுவுமே எனக்கு புரியலை, ஒன்றுமே மைண்டில் ஏறல. ஸோ டோட்டல் 1 hour கிளாஸ் அது ஃபுல்லாமே வந்து எனக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்டே இல்லை அதில் கவனிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டே வந்து எனக்கு போயிடுச்சு. நான் இன்ன வரைக்கும் அதை லேர்ன் பண்ணாமலே அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் அதை லேர்ன் பண்ணுவேன். ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட லெவல் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற ட்ரைனிங் வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ரைம்ஸ்லேருந்து ஆரம்பிங்க, குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லேருந்து, ஸ்மால் ஹிந்தி ஸ்டோரிஸ்ன்னு போட்டு பாருங்கள், அதுலேருந்து ஆரம்பிங்க. பின்ட்ரெஸ்ட்டில் போய் ஹிந்தி ஜோக்ஸ் அப்படின்னு இருக்கும், ஃபன்னி ஹிந்தி ஜோக்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே நிறைய ஜோக்ஸ் வரும். அந்த ஜோக்ஸ் எல்லாம் பார்த்து நோட்டில் எழுதிக்கோங்க. நோட்டில் எழுதிட்டு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா வெல் அண்ட் குட், தெரியல அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போய் மீனிங் போட்டு பாருங்கள், கற்றுக்கோங்க. நீங்கள் அந்த ஜோக் ரீட் பண்ணுறப்ப மசாக் அப்படின்னு ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, மசாக் அப்படின்னா ஜோக், அந்த வேர்டை எடுத்து எழுதிட்டு அதோட மீனிங் ஜோக் அப்படின்னு போட்டுக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நேம் ராகுல் அப்படின்னு இருந்ததுன்னா, ராகுல் மசாக் கர் ரஹா ஹே, ராகுல் மசாக் கர் ரஹா ஹே, விச் மீன்ஸ் ராகுல் ஜோக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. சப்போஸ் இல்லை எனக்கு கிராமட்டிக்கலாக கரெக்டாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா, அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் இஸ் ஜோக்கிங் அப்படின்னு போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, ராகுல் மசாக் கர் ரஹா ஹே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ பில்டிங் மாதிரி, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு செங்கல் எடுத்து வைப்பீங்க, அந்த ஒரு செங்கல் தான் வேர்டு, சரியா, வார்த்தைகள். அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அதை சென்டென்சஸாக மாற்றுவீங்க. அந்த சென்டென்ஸை பில்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு கான்வர்சேஷனாக மாற்றிடுவீங்க. ஸோ இதுதான் ஒரு லாங்குவேஜோட பேஸ் ஐடியாவே வந்து இதுதான். ஒரு நீங்கள் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சு, அரபிக், என்ன லாங்குவேஜாக இருக்கட்டும், அடித்தளம் வந்து எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து இட்ஸ் லைக் எ பில்டிங், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இவென்ச்சுவலாக நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் டாக்கிங் இன் ஹிந்தி. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து, நான் ஒரு நாள் கற்றுக்கிட்டு அடுத்த கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது கிடையாது. டெய்லி ஒரு 5 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, ஹிந்திக்குன்னு ஒரு 5 minutes டெய்லி ஒதுக்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ரொம்ப டைம் வேண்டாம். ஸ்டார்டிங் வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் ஆரம்பித்தாலுமே போக போக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகறனால யூ வில் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மோர் டைம். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகறனால, ஏன்னா நீங்கள் டெய்லி கற்றுக்குறீங்க இல்லையா, வார்த்தைகள் கற்றுக்குறீங்க. அது உங்களுக்கு கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த ஹாப்பினஸும் என்ன பண்ண வைக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் படிப்போம், ஹிந்தியில் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு உங்களை லீட் பண்ணும். ஸோ அதனால் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறதோடு ஸ்டாப் பண்ணிக்காமல் ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக sooner than later you will start talking in Hindi. I wish you all the best for your Hindi learning. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஐடியா, இந்த ஐடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. ஜோக்குக்கு நான் ஒரு வேர்ட் சொன்னேன், ஜோக்குக்கு ஹிந்தியில் என்ன வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு சுக்ரியா.